ஹென்றி கேவண்டிஷ் ஒரு ஆங்கில தத்துவியலாளர், அறிவியலாளர், வேதியியலாளர் மற்றும் இயற்பியலாளர் ஆவார். இவர் ஹைட்ரஜன் வாயுவை கண்டறிந்தார். ஹைட்ரஜனை எளிதில் எரியும் காற்று என இவர் அழைத்தார். உலோகங்களை செறிவு மிகுந்த அமிலங்களுடன் கலந்து ஹைட்ரஜனை உருவாக்கினார். மேலும் உலோகங்களை செறிவு மிகுந்த காரங்களுடன் சேர்த்து கார்பன் டை ஆக்சைடையும் ஒருவர் உருவாக்கினார். ஸோ ஹைட்ரஜனை கண்டறிந்தவர் ஹென்றி கேவண்டிஷ். என்ன இருக்கார் பார்த்துருக்காங்க, இவர் தான் ஹென்றி கேவண்டிஷ். தூய நீர் கீழ்காணும் இயற்பியல் பண்புகளை பெற்றுள்ளது. தூய நீரின் கொதிநிலையானது ஒரு வளிமண்டல அழுத்தத்தில் 100 டிகிரி செல்சியஸ் ஆகும். தூய நீரின் உறைநிலையானது ஒரு வளிமண்டல அழுத்தத்தில் 0 டிகிரி செல்சியஸ் ஆகும். தூய நீரின் அடர்த்தியானது 1 கிராம்/சென்டிமீட்டர் கியூப் ஆகும். ஸோ நீரோட கொதிநிலை 100 டிகிரி செல்சியஸ், உறைநிலை 0 டிகிரி செல்சியஸ், நார்மல் அட்மாஸ்பியர் ப்ரெஷரில் அடர்த்தி டென்சிட்டி 1 கிராம்/சென்டிமீட்டர் கியூப். பனிக்கட்டியின் மேல் சறுக்கும் ஸ்கேட்டர்கள் அதன் மீது அழுத்தத்தை செலுத்துகிறார்கள். இந்த அழுத்தம் பனிக்கட்டியின் உறைநிலையை குறைக்கிறது. இதன் விளைவாக ஸ்கேட்டின் அடியில் பனிக்கட்டி உருகி ஸ்கேட்டர்களால் எளிதில் பனிக்கட்டியின் மீது சறுக்க முடிகிறது. ஸ்கேட்டர்கள் முன்னோக்கி நகரும்போது அழுத்தம் குறைந்து நீர் மீண்டும் பனிக்கட்டியாக மாறுகிறது. ஸோ இப்படி ப்ரெஷரை கொடுத்து மூவ் பண்ணுறப்போ முதல்ல அந்த பனிக்கட்டி முதல்ல நீர் ஆகுது. அது கொஞ்சம் அதுக்கப்புறம் அந்த ஸ்கேட்டிங் மிஷின் முன்னாடி போனதுக்கப்புறம் அந்த நீர் திரும்ப பனிக்கட்டி ஆயிடுது. வெவ்வேறு வெப்பநிலையில் நீரின் அடர்த்தி. 0 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை, அடர்த்தி 0.91 கிராம்/சென்டிமீட்டர் கியூப் பனிக்கட்டி. 0 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை, அடர்த்தி 0.97 கிராம்/சென்டிமீட்டர் கியூப் நீர். 4 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை, அடர்த்தி 1 கிராம்/சென்டிமீட்டர் கியூப். 4 டிகிரி செல்சியஸுக்கும் மேல் உள்ள வெப்பநிலை, அடர்த்தி 1 கிராம்/சென்டிமீட்டர் கியூபுக்கும் குறைவு. 1 சென்டிமீட்டர் கியூப் = 1 மில்லிலிட்டர். மீன் மற்றும் இறைச்சியை பனிக்கட்டியினுள் வைப்பதன் மூலம் கெட்டுவிடாமல் அவற்றை பராமரிக்க முடியும். பனிக்கட்டியின் உள்ளிறை வெப்பம் அதிகமாக இருப்பதால் அது உருகும் போது மீன்களிலிருந்து அதிக அளவு வெப்பத்தை உறிஞ்சிக்கொள்கிறது. இதனால் உணவினை குறைந்த வெப்பநிலையில் நீண்ட நேரம் கெட்டுப்போகாமல் பாதுகாக்க முடிகிறது. அதாவது பனிக்கட்டியோட உள்ளிறை வெப்பம் அதிகமாக இருக்கிறதுனால ஹீட் ட்ரான்ஸ்ஃபரை பயன்படுத்தி நம்ம மீனோட வெப்பநிலையை குறைக்கலாம். மீனை சுற்றி பனிக்கட்டி வைக்கும்போது மீனில் உள்ள வெப்பம் பனிக்கட்டிக்கு போயிடும். பனிக்கட்டியில் உள்ள குளிர்ச்சி மீனுக்கு வந்துடும். ஸோ ரொம்ப நேரம் மீன் இறைச்சிலாம் வைக்கும்போது அதெல்லாம் கெட்டு போகாமல் இருக்கும். இதுதான் கொடுத்துருக்காங்க. தாமிரம் எந்த வெப்பநிலையிலும் நீருடன் வினைபுரிவதில்லை. ஆகையால் குழாய்கள் மற்றும் கொதிகலன்கள் உருவாக்குவதில் தாமிரம் பயன்படுத்தப்படுகிறது. ஸோ தாமிர கலனில் தண்ணியை செலுத்தினா எந்த வெப்பநிலையிலும் வைப்ப முடியாது. ஸோ சேஃப்டி பர்பஸ்க்காண்டி நம்ம கொதிகலன்கள் பாய்லர்லாம் உருவாக்கும்போது தாமிரத்திலே உருவாக்குறோம். குழாய் நீர், நதிநீர் மற்றும் கிணற்று நீர் ஆகியவை திடப்பொருட்களை கொண்டுள்ளன. ஆனால் மழைநீர் மற்றும் வடிகட்டிய நீரில் திடப்பொருட்கள் கரைந்திருப்பதில்லை. எனவே இந்த நீர் ஆவியான பிறகு பொதுமைய வளையங்களை உருவாக்குவதில்லை. சாக்கடலில் நீரின் உப்புத்தன்மை மிக அதிகம். இது உப்பு நிறைந்த ஒரு ஏரி ஆகும். இந்த ஏரி கடலுடன் இணைந்திருக்காமல் தனித்து காணப்படுகிறது. இது நிலத்தால் சூழப்பட்டுள்ளதால் இதில் உள்ள நீர் ஆவியாகி உப்புத்தன்மையின் அளவு சீராக அதிகரித்து வருகிறது. தற்போது அதன் உப்புத்தன்மை மிக அதிகமாக இருப்பதால் கடல்வாழ் உயிரினங்கள் அதில் வாழ முடியாது. எனவேதான் இது சாக்கடல் என்று அழைக்கப்படுகிறது, டெட் சி.
ஒவ்வொரு ஆண்டும் 4.6 மில்லியன் குழந்தைகள் வயிற்றுப்போக்கினால் இறக்கின்றனர். தூய நீர் சுகாதாரம் மற்றும் உடல் நலத்தை மேம்படுத்துகிறது. நீரில் கலந்துள்ள மாசுக்கள் மற்றும் கிருமிகளை நீக்குவதற்கு RO சுத்திகரிப்பான்கள் பயன்படுகின்றன, மேலும் இவை நீரின் சுவையையும் கூட்டுகின்றன. RO என்பது நீர் சுத்திகரிப்பான்களில் பயன்படுத்தப்படும் ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் எனப்படும் தொழில்நுட்பத்தை குறிக்கிறது. மேலும் சில ROக்களில் கிருமிகளை அழிக்கக்கூடிய பிரபுத அலகுகளும் நீரை சுத்திகரிப்பதற்காக பயன்படுத்தப்படுகின்றன. ஸோ வீட்டில் மாட்டோம் RO வாட்டர் குடிக்கிறதுக்காண்டி அந்த RO தான் கொடுத்துருக்காங்க. அதில் சில ROவில் UV ரேஸையும் யூஸ் பண்ணுறாங்க. வாழை வடிநீர் மற்றும் காய்ச்சிய நீர் சுவையாக இருப்பதில்லை. காற்று, கார்பன் டை ஆக்சைடு மற்றும் தாதுக்கள் கரைந்துள்ளதாலேயே குடிநீர் நல்ல சுவையை பெற்றுள்ளது. ஸோ காற்று, கார்பன் டை ஆக்சைடு, தாதுக்கள் இருக்கிறதுனால தான் குடிநீர் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. பூமியின் மீது காணப்படும் நீரில் 90% நீர் விவசாயம் மற்றும் நீர்ப்பாசனத்திற்காகவே பயன்படுத்தப்படுகிறது. இந்தியாவில் மிகப்பெரிய நீர் மாசுபாட்டு மூலம் சுத்திகரிக்கப்படாத நீர் கழிவுநீர் ஆகும். துணி துவைத்தல், சமைத்தல், குளித்தல் போன்றவற்றிற்காக ஒரு நபர் ஒரு நாளைக்கு சராசரியாக 135 லிட்டர் நீரை பயன்படுத்துகிறார். காய்கறிகளை விளைவிப்பதற்கு நெகிழித்தாள்கள் விவசாயத்தில் பயன்படுத்தப்படுகின்றன. அறுவடை கால முடிவில் இந்த நெகிழித்தாள்கள் மீண்டும் மண்ணிலேயே உழவு செய்யப்படுகின்றன. நெகிழித்தாள்கள் சிறிய துண்டுகளாக உடைந்து மண்புழுக்களால் உண்ணப்படுகின்றன. இது அவற்றின் ஆரோக்கியத்திற்கும் மண்ணிற்கும் தீங்கு விளைவிக்கின்றது. ஒவ்வொரு நன்னீர் மூலத்திலும் நுண்ணிய நெகிழி துண்டுகள் காணப்படுகின்றன. ஆர்க்டிக் மற்றும் அண்டார்டிக் பகுதியின் உறைந்த நீர்ப்பரப்பிலிருந்து 5000 மீட்டர் ஆழம் கொண்ட ஆழ்கடல் தளத்தின் அடிப்பகுதி வரை அவை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. உலகம் முழுவதும் பாட்டிலில் அடைக்கப்பட்ட நீர் மற்றும் குழாய் நீரில் நுண்ணிய நெகிழி கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது, மைக்ரோ பிளாஸ்டிக். ஸோ நம்ம நார்மலாக வாட்டர் கேனில் குடிக்கிற தண்ணியில் மிக நுண்ணிய பிளாஸ்டிக், மைக்ரோ பிளாஸ்டிக் இருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்னும் இந்த படத்துலையும் காமிச்சிருக்காங்க. ஸோ